வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான தேங்காய் பால் சாதம் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கம்மா. வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வச்சுக்கோங்கம்மா. ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஆயில் 4 ஸ்பூன் போட்டுக்கோம்மா. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 3 பட்டைம்மா, 2 பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், லவங்கம் 2, ஒரு ஸ்டார் பூ, ஒரு 50 கிராம் முந்திரி போட்டுங்கம்மா. கொஞ்ச நேரம் முந்திரி செவந்து வரட்டும். முந்திரி நல்லா செவந்துச்சுங்கம்மா. இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணியிருக்கேன். நீட்டு வகையில் கட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும்மா. வெங்காயம் நல்லா கொஞ்சம் மொருவலாக வதங்கணும். பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கணும். ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ரொம்ப போடக்கூடாதுமா தேங்காய் பால் சாதத்துக்கு. 5 பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனுங்கம்மா. நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடணும். நம்ம இதுக்கு மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் பச்சை மிளகா தான். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். தேவையில்லைன்னா இதே மாதிரி கீரி போட்டுக்கலாம். பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கப் கேரட்டுங்கம்மா, பொடியை கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் 1/2 கப்புங்கம்மா. ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்கம்மா. எல்லாத்தையும் நல்லா புதினா கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இதுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட போகிறது கிடையாது. வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். 2 கப் அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம்மா. இது அரை முடி தேங்காய்மா. நல்லா திக்கு பாலாக எடுத்துங்க. ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க. பால் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும் ஊற்றும் போதே. தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. வெறும் தேங்காய் பால் தான். உப்பு திட்டமாக பார்த்து போட்டுக்குங்க, தேவையான அளவு. நல்லா கிளறி விட்டுருங்க. 2 கப்பு பாஸ்மதி அரிசிமா 10 நிமிஷம் ஊற வச்சு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிடுங்க. இப்போ அப்படியே கிளறி விடுங்கம்மா. தண்ணி அளவுலாம் கரெக்டாக வச்சிங்கன்னா குக்கரில் சூப்பராக வரும். உப்புலாம் பார்த்துட்டு மூடி வைங்கம்மா. இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். விசில் போட்டு 2லேருந்து 3 விசில் விடுங்க. 3 விசில் வந்துச்சுங்கம்மா. கேஸ்லாம் போனதுக்கப்புறம் எடுங்கம்மா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கம்மா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ்லாம் எவ்வளோ நல்லா ஊசி ஊசியாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கரண்டியோட அடிபாகத்தை எடுத்து இப்படி கிளறி விடுங்கம்மா. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோதாம்மா, தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.